லேண்ட் வாங்கும்போது டிடிசிபி, ரெரா, சிஎம்டிஏன்னு நெறையா கன்ஃப்யூஷன். இந்த வீடியோல எல்லாத்தையும் சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அப்ரூவல் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா நோட்டீஸ் வரும், ஃபைன் வரும், இபிஎன் வாட்டர் கனெக்ஷன் ப்ராப்ளம் வரும். ஃபியூச்சர்ல செல் பண்ணவும் முடியாது. ஸோ அப்ரூவல்ங்கிறது ஆப்ஷன் இல்ல, அது மேண்டேட்டரி. ஃபர்ஸ்ட்டு டிடிசிபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிடிசிபின்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். எதுக்காக டிடிசிபி தேவை? இது கவர்மெண்ட் ப்ராப்பர் டவுன் பிளானிங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு லா. இது போத் கவர்மெண்ட் அண்ட் பீப்பிள் 2 பேருக்குமே பெனிஃபிட் தான். இது இருந்தா உங்க ஹவுஸ்க்கு ப்ராப்பர் ரோட் ஆக்சஸ், அப்புறம் ஃபியூச்சர்ல கார்ப்பரேஷன் வாட்டர் சப்ளை, அப்புறம் சீவர் சிஸ்டம் கொண்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிடிசிபி அப்ரூவல் இருந்தா தான் லேண்ட்ல லீகலி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பண்ண முடியும். டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்க்கு வாங்கணும். மெட்ரோ சிட்டி லிமிட்க்கு வெளியே இருக்க ஏரியாஸ், அதாவது டவுன்ஸ், வில்லேஜஸ்லாம் டிடிசிபி அத்தாரிட்டியில் வரும். ரெசிடென்ஷியல் பிளாட்ஸு, தனி வீடு, ஸ்மால் கமர்ஷியல் பில்டிங்கு, நான் கார்ப்பரேஷன் ஏரியாவில் இருக்கிற பிளாட்டு, இதுக்கு எல்லாம் நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். சரி, அப்போ சிஎம்டிஏனா என்ன? சிஎம்டிஏனா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருந்தால் டிடிசிபி இல்லை, சிஎம்டிஏ தான் அத்தாரிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, சென்னைக்குள்ள கட்டுற சிட்டி பில்டிங்ஸ், ஹை ரைஸ் பில்டிங்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், லார்ஜ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்னு எதுவா இருந்தாலும் சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணும். சரி, இப்போ ரெரா அப்ரூவல்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? ரெரானா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அதாவது இது பில்டிங் அப்ரூவலும் இல்ல, டிடிசிபி, சிஎம்டிஏ மாதிரி ஒரு பெர்மிஷனும் இல்ல. இது ஒரு லா. 2016ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு லா. எதுக்காக அப்படின்னா, பையர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க. ரெராங்கிறது பில்டிங் அப்ரூவல் இல்ல, இது ஒரு ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த ரெரா? எதுக்காக பையர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெரா வர்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகிட்டு இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணி தந்துட்டு பையர்ஸ்ட்டை ஏமாத்திடுவாங்க. பையர்ஸோட மணியை வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படியே பாதியில் கிடப்புக்கு போட்டுருவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் ரெரா வந்துச்சு. எப்போ எல்லாம் இந்த ரெரா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், வில்லா ப்ராஜெக்ட், கேட்டட் கம்யூனிட்டி, பிளாட் டெவலப்மெண்ட் ஃபார் சேலு, இது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணால், அண்ட் லேண்ட் ஏரியா 500 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதாவது 5381 ஸ்கொயர் ஃபீட்ஸ், அதுக்கு மேலே இல்லைனா 8 டுவெல்லிங் யூனிட்ஸ் மேலே இருந்தால் அப்போ எல்லாம் ரெரா மேண்டேட்ரி. அப்போது ரெரா எப்போ எல்லாம் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒரு வீடு கட்டுறீங்க உங்களுக்காக அப்படின்னாலோ, இல்லை வந்து ரெனோவேஷன், ரிப்பேரு, ஓல்டு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் 2016க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ப்ராஜெக்ட்கெல்லாம் ரெராங்கிறது வராது. ரெரா எப்படியெல்லாம் பையர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, ரெரா இருந்தால் பையருக்கு கொஞ்சம் இல்லை நிறையாவே ப்ரொடெக்ஷன் இருக்குது. பில்டர்ஸ் ப்ராமிஸ் பண்ண டேட்டில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். பிளான் சேஞ்ச் பண்ணால் பையருக்கு கண்டிப்பாக கன்சென்ட் பண்ணணும். கார்பெட் ஏரியா எக்ஸாக்டாக சொல்லியிருக்கணும். 5 வருஷத்துக்கு உள்ள ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை பில்டர் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நிறையா ப்ரொடெக்ஷன் பையர்ஸ்க்கு கிடைக்கும் இது மூலிமா. அது மட்டும் இல்லாமல் மணி சேஃப்டியும் கூட இருக்குது. ரெராவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, பையர் கொடுக்குற மணியை 70% செப்பரேட்டாக ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த பணத்தை அந்த ப்ராஜெக்ட்டை தவிர வேறு எந்த இதுக்குமே அவங்க வெளியே எடுக்கக்கூடாது. இது பையர் மணி சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூலியமா நிறைய டிரான்ஸ்பரன்சி இருக்கும். பில்டர் எல்லாம் ரெரா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அப்ரூவல் பிளானு, லே அவுட்டு, கம்ப்ளீஷன் டேட்டு, குவார்ட்டர்லி ப்ராக்ரஸ் அப்டேட்ஸும் பண்ணணும். இது எல்லாமே பையர்ஸ் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ரெரா அண்ட் பில்டிங் அப்ரூவல் ரெண்டுமே வேற வேற. பில்டிங் அப்ரூவல்னா வீடு லீகலி கட்டலான்னு பெர்மிஷன் வாங்குறது. ரெரானா ப்ராஜெக்ட்டை லீகலாக செல் பண்ணலான்னு பெர்மிஷன் வாங்குறது. ஸோ ரெண்டுமே தேவை தான். பில்டு பண்ண டிடிசிபி இல்லைனா சிஎம்டிஏ, அது கூட பிளான் அப்ரூவல் வேணும். ப்ராஜெக்ட் 8 டுவெல்லிங் யூனிட்ஸ் இல்லைனா 500 ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் ஏரியாவுக்கு மேலே இருந்ததுன்னா ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது பையர் சேஃப்டிக்காக. ரெராவை பில்டர்ஸ் ஃபாலோ பண்ணல, டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ரீஃபண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பையர்ஸ்க்கு. ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது சொல்கிறது ஒன்று கட்டி கொடுத்தது ஒன்றா இருந்தது அப்படின்னா ஹெவி ஃபைனு. ரெரா ரெஜிஸ்டர் பண்ணாமல் செல் பண்ணினாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் காஸ்ட்டோட 10% பெனால்ட்டி இருக்குது. ஸோ காமனாக மக்களுக்கு மத்தியில் இருக்க கன்ஃபியூஷன் என்னென்னா, ரெரா இருந்தால் பிளான் அப்ரூவல் வாங்க வேணாம்னு நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சிங்கிள் ஹவுஸ்க்கு ரெரா தேவைப்படாது. ஸோ ரெராங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிஷன் இல்லை, இது வந்து ஒரு சேல்ஸ் ரெகுலேஷன். சரி, இப்போ எல்லாரும் சொல்கிற இந்த பிளான் அப்ரூவல் அப்படிங்கிற பில்டிங் அப்ரூவலை பற்றி பார்க்கலாம். இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்ரூவல், இன்னொன்று கமர்ஷியல் பில்டிங் அப்ரூவல். ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்ரூவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்ட் பண்ணும்போது இது தேவைப்படும். பில்டிங்கோட அப்ரூவ்டு பிளானு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கு, லேண்டோட டாக்குமெண்ட்ஸு, செட்பேக் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பில்டிங்க்கு முன்னாடி பின்னாடி சைட்லலாம் எவ்வளோ இடம் விடணும் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பிளான் போட்டு, ஸோ அது போக லோக்கல் பாடியோட அப்ரூவல், இது எல்லாம் சேர்ந்தது தான் ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்ரூவல். இது இல்லாமல் நீங்கள்
நீங்க வீடு கட்டுனீங்கன்னா, உங்க வீடுங்கிறது ஒரு அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கவர்மெண்ட் கிட்ட சொல்லாம கட்டுன ஒரு ப்ராஜெக்ட். கவர்மெண்ட்க்கு இத நீங்க சொல்லல. ஸோ கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அங்க வீடு இல்ல. ஸோ அது பெரிய ரிஸ்க் தான். என்னென்ன மாரி ரிஸ்க்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கமர்ஷியல் பில்டிங் அப்ரூவல். கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லேண்ட் யூஸ் ஜோனிங் செக், பார்க்கிங் ரெக்வயர்மெண்ட், ஃபயர் சேஃப்டி அப்ரூவல், தேவைப்பட்டா லிஃப்ட் அப்ரூவல், பெரிய ப்ராஜெக்ட்டா இருந்ததுன்னா என்விரான்மென்டல் கிளியரன்ஸ் எல்லாமே தேவைப்படும். கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வயலேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபைன்ஸ் ஹெவி. மக்கள் காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, லேஅவுட் அப்ரூவல் இருக்குன்னு பில்டிங் அப்ரூவல் ஸ்கிப் பண்றது. ஆர்க்கிடெக்ட் டிராயிங் மட்டும் போதும், அதுதான் அப்ரூவல் நினச்சிக்கிறது. ஸ்ட்ரக்சரல் டிசைன் இல்லாமல் அப்ரூவல் வாங்குறது. கமர்ஷியல் பில்டிங் ரெசிடென்ஷியல் அப்ரூவல் வச்சு கட்டுறது. இது எல்லாமே பண்ணாதீங்க. சரி, ஒரு சம்மரி என்ன அப்படின்னா, சென்னைக்குள்ளே இருந்தால் சிஎம்டிஏ வாங்கணும். அதர் டவுன்ஸ்னா டிடிசிபி வாங்கணும். ப்ராஜெக்ட் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெரா வாங்கணும். இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். தனியாக ஒரு கம்பெனி இல்லை ஏதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா கமர்ஷியல் பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்ரூவல் கரெக்டாக இருந்தால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா அலைய விட்டுருவாங்க. நீங்கள் லேண்ட் வாங்கவோ இல்லை ஹவுஸ் பில்ட் பண்ணவோ பிளான் பண்ணுறீங்க, அப்ரூவல் ப்ராசஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்கி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணலாம். டிடிசிபி, சிஎம்டிஏ, ரெரா எல்லாமே நாங்கள் கைட் பண்ணுறோம். பில்டிங் அப்ரூவல்ஸ் வாங்கி கொடுக்குறோம். ஸ்ட்ரக்சரல் பிளானிங் போட்டு தரோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை தேவைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுங்கள்.